எடுத்துக்கொண்டதான சப்ஜெக்ட் அல்லது தலைப்பு என்னவென்று சொன்னால் ஆர்க் ஆஃப் த கவெனன்ட், உடன்படிக்கை பெட்டி. ஹalleluya. வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது 4 விதமான பெட்டியை நாம் பார்க்கிறோம். ஆர்க். ஹalleluya. முதலாவது நோவாஸ் ஆர்க், நோவாவுடைய பேழை. ஹalleluya. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இரண்டாவதாக ஆர்க் ஆஃப் த கவெனன்ட், உடன்படிக்கை பெட்டி. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். மூன்றாவதாக மோசேயை கடத்தினதான ஒரு நாணல் பெட்டி. அந்த நாணல் பெட்டி யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான்காவதாக the heavenly ark, பரலோக பெட்டி. அது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த 4 விதமான ஆர்க் அல்லது பெட்டி, இதிலே நான் தெரிந்து கொண்டதான காரியம் என்னவென்றால் ஆர்க் ஆஃப் த கவெனன்ட், உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு கர்த்தர் காண்பித்தார். மோசே கிட்ட சொன்னார், மோசே, நான் காண்பிக்கிற மாதிரியின்படியே நீ ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும், அதில் உள்ளதான பனிமுட்டுகளை நீ செய்ய வேண்டும், அதிலே அதாவது தூப கலசம், பலிபீடம், அதுக்கு பிறகு உடன்படிக்கை பெட்டி, இவையெல்லாம் ஒவ்வொன்றாக செய்யும்படி சொன்னார். அதிலே உடன்படிக்கை பெட்டி இந்த பழைய ஏற்பாட்டிலே மோசே கிட்ட சொன்ன காரியம் என்ன, அதை எவ்விதமாய் புதிய ஏற்பாட்டில் இப்போ நமக்கு எவ்விதமாய் இருக்கு என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹalleluya. இந்த எக்ஸிபிஷன் வர டைம்ல மாலியனே கொடுத்ததான அந்த டாபிக் அதுதான். அதே டாபிக் அன்றைக்கு ஆவியானவர் எனக்கு ஏவினார், சபையில நான் செய்தி கொடுக்க வேண்டும் என்று. அப்ப நான் சொல்லும்போது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் அன்னைக்கே எனக்கு உணர்த்தினார். ஆனபடி நான் இன்னைக்கு அந்த செய்தி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஹalleluya. அதாவது வேதத்துல ஆதியாகமத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யெகோவா தேவன். யெகோவா என்று சொன்னால் he is, he was and he is to come. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர். அவர் சிருஷ்டிப்பின் தேவன். அவர் is self existing. அவர் தானா இருந்தவராகவே இருக்கிறதான கர்த்தர். அவரை யாரும் உருவாக்கவில்லை. அப்படிப்பட்ட தேவனுக்கு தான் யெகோவா என்று சொல்லுகிறோம். இந்த யெகோவா தேவனுக்கு 16 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு போன வாரம் அது முந்தின வாரத்துல ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அதாவது 16 நாமங்கள். யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, சொல்லுங்களேன், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலம், இப்படி 16 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு 16 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இந்த அதாவது யாத்திராகமத்திலிருந்து 2 நாளாகமம் புத்தகம் வரைக்கும் இந்த 16 நாமங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உடன்படிக்கை பெட்டி, கர்த்தரின் பெட்டி, சாட்சியின் பெட்டி, தேவனுடைய பெட்டி என்று சொல்லி 16 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. புதிய ஏற்பாட்டிலே 16 பெயர்கள், இயேசு தேவனாகிய கர்த்தர் யெகோவா தேவனுக்கும் 16 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் மூலமாக, பெட்டியின் மூலமாக கர்த்தர் 8 அற்புதங்களை செய்தார். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்துல இதை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் வீட்ல போய் வாசிங்க. அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாஸ்டர் நிறைய வாட்டி பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறார். ஹalleluya. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை உடன்படிக்கை பெட்டி செய்யும் போது இந்த மரத்துல, சித்தி மரத்துல நீ செய்யணும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் அதெல்லாம் எடுத்தோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால நான் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சித்தி மரத்தால செய்யணும், பொன் தகட்டால மூடணும், இந்த ஹைட் இவ்வளவு இருக்கணும், வெட்டு இவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய ஆலயத்திலே, கூடாரத்திலே எங்க வைக்கப்பட்டிருந்தது? It has to be kept in a specific place. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டியானது வைக்கப்பட்டிருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்தது என்றால் ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரம், பரிசுத்த
ஜனங்கள் எல்லாம் உட்கார்வார்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்களும் யூதர்களும் மட்டும் பிரவேசிப்பார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அதாவது பலிகளை செலுத்தி அவருடைய ரத்தத்தை எடுத்துட்டு தனக்காகவும் தன் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியானது அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நடுவாக ஒரு திரைச்சீலை காணப்படும். a screen or a curtain. இப்படிப்பட்டதான ஒரு curtain அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவா இருக்கும். அந்த அந்த அதாவது பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கும் பொழுது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இந்த உடன்படிக்கை பெட்டியானது வைக்கப்பட்டிருக்கும். உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த கர்ட்டனுக்கு உள்புறம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம், வெளிப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு வெளியில மகா அதாவது பிரகாரம். இங்க உள்ள இருக்கிறதான இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி வைப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி என்னவென்று சொன்னால் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது தேவனுடைய மகிமையை குறிக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி தான் தேவனுடைய சிங்காசனம். ஹல்லேலூயா. நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல ரெண்டு தூதர்கள், தேவ தூதர்கள், கேருபீன்கள் என்று சொல்லுகிறார். அந்த கேருபீன்கள் ரெண்டு பேரும் ரெக்கைகளை விரித்து தங்கள் முகங்களை கீழே போட்டு உட்கார்ந்து இருக்கிறதை நீங்கள் படத்துல பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு கேருபீன்கள் மத்தியில தான் அந்த தேவனாகிய கர்த்தருடைய சிங்காசனம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்துல தேவனாகிய கர்த்தர் வந்து பாவம் செய்கிற ஜனங்களுக்கு சாபத்தையும் கீழ்ப்படிகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதான ஒரு இடம் தான் அந்த சிங்காசனம், அந்த மகிமையின் சிங்காசனம். நீங்க கேட்கலாம், அங்க இந்த சேர்ல ஒண்ணுல கர்த்தர் அப்படியே உட்கார்வார். அவர் உட்கார்கிற தேவன் அல்ல, அவர் மகிமை பிரதாபம் உள்ளதான கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாசிங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் Hebrews 9:3. இது வந்து 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கும். வாசிங்க. இரண்டாம் திரைக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கள் பொதிந்திருந்த உடன்படிக்கை பெட்டி. ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த கர்ட்டனுக்கு உள்புறத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கு. வெளிப்புறத்துல தூப பீடம் இருக்கு. ஹல்லேலூயா. தூப பீடம். அந்த தூப பீடத்துல என்ன செய்வார்கள்? எந்நேரமும் தூபம் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் தூபம் போட்டுக் கொண்டே இருப்பார்கள். அது எழும்பிக் கொண்டே இருக்கும். இது எதை காட்டுகிறது? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் எந்நேரமும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதான துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் செல்ல வேண்டுமானால், தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டுமானால் தூபம் எப்பொழுதும் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுபடினால் தான் பெந்தேகோஸ்தே சபைகளிலே கர்த்தரை துதிக்கிறதான துதி எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கடமைக்காக பாடுகிறவர்கள் அல்ல, கடமைக்காக சபைக்கு வருகிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்கள், கர்த்தரை துதிக்க வருகிறவர்கள், தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் தேவ சமூகத்திலே கூடுகிறதான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் கண்ணை மூடுறோம்? நம்ம எல்லாரும் ஏன் கண்களை ஜெபத்திலே மூடுறோம்னா, கண்களை மூடினா, இந்த மாம்சத்தின் கண்ணை மூடினாதான் ஆவிக்குரிய கண்களினாலே தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க கண்ணை திறந்திருந்தா இந்த மாம்சீக கண்ணினால கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாது, தேவ மகிமையை பார்க்க முடியாது. இந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் மூடி நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க வேண்டுமானால் நம்முடைய மாம்சத்தின் கண்களை மூடி ஆவிக்குரிய கண்களை திறந்து தேவ மகிமையை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி உள்புறத்துல வைக்கப்பட்டிருக்கும். இது இந்த தூப பீடம் வெளிப்புறத்துல
வசனம். Shall we trust Yes. the word of God? We Yes. receive His loving kindness and have His loving favor to help us whenever we need it. What for we have to go to his presence to receive his loving favor. Hallelujah. கர்த்தருடைய கிருபை வாசிங்க தமிழ்ல. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரப்படவும். ஆமென். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரப்படவும். இப்பொழுது 15 வசனத்தை வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹalleluya. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் ஹalleluya பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்கே இருக்கிறார்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அந்த மகிமையின் பிரசன்னத்திலே அவர் இருக்கிறார். ஹalleluya. ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அந்த கிருபை அடையும்படியாய் தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவோம். ஹalleluya. தேவ சமூகத்திலே போலாம் வாங்க. ஹalleluya. அந்த நாட்களிலே திரைச்சிலை காணப்பட்டது. அந்த கூடாரத்தில், ஆசரிப்பு கூடாரத்திலே திரைச்சிலை காணப்பட்டது. ஆனால் என்றைக்கு இயேசுவானவர் சிலுவையிலே நமக்காக மரித்தாரோ அப்பொழுது திரைச்சிலையானது மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிக்கப்பட்டது. ஹalleluya. குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல நம்ம கேட்கிற அந்த செய்தியை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தெரிந்தபடினால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், இப்போ தடை எதுவுமே கிடையாது. ஹalleluya. இப்போ திரைச்சலை எதுவுமே கிடையாது. ஹalleluya. இப்போ தேவ சமூகத்துல போறதுக்கு எந்த தடையுமே கிடையாது. வாங்க நம்ம எல்லாரும் தைரியமாய் கிருபாசன தண்டையில போவோம். கிருபை சிங்காசனம் எங்க இருக்கு? அந்த உடன்படிக்கை பெட்டி தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துல போறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. 14 வசனத்தை கூட வாசிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். ஆமென். அதாவது வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம யார் மூலமாய் போக வேண்டாம். இல்ல எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எனக்காக ஜெபிங்க கேட்க வேண்டாம். யாரா இருந்தாலும் சரி நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில போக முடியும். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த கிருபாசன, இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன வைக்கப்பட்டிருந்தது? ஏன் அதுக்கு அவ்வளவு ஒரு மகிமை? ஏன் அப்படின்னு சொன்னா வாசிங்க. யாகம் 16 அதிகாரம் 33 வசனம் 34 வசனம். இந்த முதலாவதாக இந்த உடன்படிக்கை பெட்டியில a pot of manna. ஹalleluya. இது எங்க வாசிக்கிறோம்? எபிரேயர் 9 அதிகாரம் 4 வசனத்துல 3 சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 9 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக சந்ததிக்காகவும் காப்பாற்றுவதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் வை என்றார். ஆமென். ஹalleluya. இதுல முதலாவது என்ன வைக்கப்பட்டிருக்கு? ஒரு பொற்பாத்திரத்துல மன்னா. ஹalleluya. இந்த மன்னா, ஹalleluya, இந்த மன்னா ஏன் இந்த உடன்படிக்கை பெட்டியில மன்னா வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமாய் காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே மன்னாவை புசித்து 40 வருஷம் வனாந்திரத்திலே நடந்து வந்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவரே நமக்கு மன்னாவாக இருக்கிறார். ஹalleluya. யோவான் 6 அதிகாரத்துல வாசிக்கிறோம், நானே ஜீவ அப்பம். 35 வசனத்துல வாசிக்கிறோம், நானே ஜீவ அப்பம். உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே புசித்த மன்னாவை போல அல்ல, நான் வானத்திலிருந்து இறங்கினதான ஜீவ அப்பம் என்று சொல்லி 48 வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த மன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னாலே இதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற இந்த மன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டி மன்னா, ஆனா புதிய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. அவரே நமக்கு ஜீவ அப்பமாய் காணப்படுகிறார்.
சொன்னால் ஆரோனுடைய தளிர்த்த கோல். ஹalleluya. இது எங்க வாசிக்கிறோம்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஏன் அங்க வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஆரோன் வந்து பிரதான ஆசாரியன். இந்த ஆசாரியன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல ஆரோன், புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய கர்த்தர். அதாவது இந்த ஆசாரியன் இப்ப நம்ம வாசித்தீங்களா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்துல எல்லாம் வாசித்தோம். நம்முடைய பாவம் செய்யாத ஒரு பிரதான ஆசாரியன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. நமக்காக ஜீவனை கொடுத்ததான கர்த்தர். ஹalleluya. அந்த கோல் என்னைக்கும் வாடி போகவே போகாது. ஹalleluya. அதுக்குள்ள வைத்திருக்க ஒரு பெட்டிக்குள்ள ஒரு கோல் வைத்திருந்தா அது துளிர்க்குமா? துளிர்க்காது. ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் துளிர்த்து கொண்டே இருப்பார். அவருக்கு முடிவே கிடையாது. அவருக்கு எந்த விதமான தோல்வியும் கிடையாது. அவருக்கு எந்த விதமான சோர்வும் கிடையாது. என்றைக்குமே செழிப்பாய் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹalleluya. ஹalleluya. மூன்றாவதாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறதுல என்று சொன்னா 10 கற்பனைகள் உள்ளதான 2 பலகைகள். ஹalleluya. வாசிக்கிறீங்களா? யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 16, 21 வசனம். யாத்திராகமம் Exodus 25 verse 16 and 21. 21 வசனம். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. ஆமென். வாசிங்க. பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. ஆமென். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. சோ இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? மன்னா இருக்கு, ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருக்கு. மூன்றாவதாக அந்த 10 கற்பனைகள் உள்ளதான 2 பலகைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. புதிய ஏற்பாட்டுல வரும்போது அந்த 10 கற்பனைகளை கர்த்தர் 2ஆக மாற்றி விட்டார். ஹalleluya. சோ இந்த 2 கற்பனைகள் தான் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாய் அந்த 10 கற்பனையும் அதாவது கற்பனைகளை மாற்றி புதிய ஏற்பாட்டுல 2 கற்பனையாக இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. இப்ப நம்ம சரியா சொல்ல போனா இந்த உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய கர்த்தர். ஹalleluya. அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. இப்ப வாசிங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி ஏன் இவ்வளவு ஒரு விசேஷமானது என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கினது. ஹalleluya. தேவனுடைய மகிமை இறங்கினது. ஹalleluya. வாசிங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 Samuel chapter 4 verse 5 to 8. 1 ಸಾಮುವೇಲನು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನದಿಂದ 8ನೇ ವಚನವರೆಗೂ. ஹalleluya. உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிறபோது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரெயருடைய பாளையத்தில் இருந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒரு நடக்கவில்லையே. ஆமென். ஹalleluya. பெலிஸ்தர் பயப்படும்படியாய், பெலிஸ்தர் அதறும்படியாய், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்ததான பெலிஸ்தர் அதாவது பின் திரும்பி ஓடும்படியாய் இந்த பெட்டி அங்கே வந்த உடனே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. ஏன் இவ்வளவு குக்கர்லிடுறாங்க? ஏன் இவ்வளவு சத்தம் வருது? ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் கேட்ட உடனே தேவனுடைய பெட்டி வந்தது. ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய பெட்டி வந்தது. அந்த பெட்டி வரல, தேவனுடைய மகிமை இறங்கினது. ஹalleluya.
6 verse 11 and 12. கர்த்தருடைய பெட்டி கித்யானாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். ஹalleluya. நிறைய வாட்டி பாஸ்டர் பிரசங்கெல்லாம் பண்ணிருக்காங்க, நான் விளக்க வேண்டியதில்லை. ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் இந்த பெட்டி வைத்தபடினால் 3 மாசம் வச்சபடினாலே அவனும் அவனுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவ பிரசன்னம் எந்த வீட்ல இருக்கிறதோ, தேவ பிரசன்னம் எந்த வீட்ல இருக்கும்படியா நாம் இடம் கொடுக்கிறோமோ, தேவ பிரசன்னத்தை எந்த வீட்ல நாம் கனம் பண்ணுகிறோமோ, எந்த வீட்ல கர்த்தர் என் வீட்ல இருக்கிறார் என்று அவரை மதிக்கிறோமோ, எந்த வீட்ல தேவன் இருக்கிறார் என்று நாம் பயத்தோடு இருக்கிறோமோ, ஹalleluya ஹalleluya ஹalleluya. எந்த ஒரு வீட்ல இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குன்னு சொல்லி கலங்கி பயத்தோடு காணப்படுகிறோமோ, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பம் உயர்த்தப்படும், அந்த குடும்பம் மகிமைப்படும், அந்த குடும்பம் எல்லா பொருளால வஸ்துக்களாலும் ஆசீர்வதிக்கப்படும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் இடத்திலே கர்த்தர் வந்து பேசினார். அவர் உலாவிக் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் பேசுகிறவர் மாத்திரமல்ல, அவர் உன் வீட்டுக்குள்ள உலாவுகிறதான தேவன். ஹalleluya ஹalleluya. உன் ஆபீஸ்ல உலாவுகிற தேவன். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க என்று தெரியல. ஹalleluya ஹalleluya. ஏன் உலாவுகிறார்? உன்னை பாதுகாக்க முடியாது. ஏன் உலாவுகிறார்? உனக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. ஏன் உலாவுகிறார்? உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, உன்னை மகிமைப்படுத்த முடியாது. கர்த்தர் வந்து இறங்குகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. இந்த ஓபேத்-ஏதோம் வீட்டில அந்த உடன்படிக்கை வைத்தாங்க. 3 மாசம் அவன் ஆசீர்வாதமா இருந்தான். அவனோட குடும்பமும் ஆசீர்வாதமா இருந்தார்கள். தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதை கற்றுக்கொள்வோம். தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு இடத்தை கொடுப்போம். ஹalleluya. பொருளாலும், அதாவது ஸ்தோத்திர பலியினாலும், நம்முடைய சரீரத்தாலும் கர்த்தரை கனம் பண்ண நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தரை கனம் பண்ணும்போது, அவருக்கு இடத்தை கொடுக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 Chronicles chapter 5 verse 1 and 2. இதற்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்த பண்ணும்படி ஏத்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பணிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை சாலமோன் நேர்ந்து கொண்டதான பொன்னு, வெள்ளி, பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வச்சிட்டார். என்னென்னலாம் நான் தேவனுக்கு செலுத்தணுமோ, என்னென்னலாம் நான் நேர்ந்து கொண்டேனோ எல்லாவற்றையும் கொண்டாந்து தான் கட்டின ஆலயத்துல வைத்தார். ஹalleluya. ஆனா அடுத்து என்ன வாசிக்கிறோம்? பின்பு சீயோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர்கள் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வர செய்தான். அப்படியே இஸ்ரவேலர் எல்லாரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள். ஹalleluya. கீழே நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிறோம், இது ஆலயத்துடைய காரியம், கர்த்தருடைய மகிமை இறங்கினது. பொன்னு, வெள்ளி, பொக்கிஷெல்லாம் வரப்பெல்லாம் கர்த்தருடைய மகிமை வரல. எப்போ சாலமோன் சீயோன் என்னும் தாவீதின் ஊரிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தாரோ, ஹalleluya. தாவீதின் ஊர்ல பிறந்தவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. எப்போ அந்த சீயோன் பரலோகம் என்னும் தாவீதின் ஊர்ல இருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து வச்சானோ, அப்பதான் தேவ மகிமை இறங்கினது. ஹalleluya 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 ஹalleluya. சீயோனில் இருந்துட்டா மட்டும் போதாது. தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் இருந்தா மட்டும் போதாது. தேவனாகிய கர்த்தர் தாவீதின் ஊர்ல இருந்துட்டா மட்டும் போதாது. தேவனாகிய கர்த்தர் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில வர வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம் குடும்பத்துல வர வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்ம செயல்ல வர வேண்டும். தேவனாகிய உடன்படிக்கை ஆகிய கர்த்தர் நம்முடையதான ஒவ்வொருடைய காரியத்தில் அவர் வரும்போதுதான் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக வாசிங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி மூலமாக நமக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள், நான் சீக்கிரமாய் போகிறேன். 14 வாக்குத்தத்தங்கள் இருக்கு. நான் சீக்கிரமா கடந்து சொல்லுகிறேன். வசனங்களை மட்டும் நீங்க எழுதி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அதாவது
இந்த உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. எத்தனை பேர் புரிஞ்சுது? ஹalleluya. இப்போ கன்னடால சொல்லுங்களா? அம்மா என்ன கேலி பண்ண மாட்டீங்க தானே கன்னடால பேசுறேன். ஆமென். ஸ்தோத்திரம். பிகாஸ் ஐ அம் லேர்னர். தப்பா இருந்தா தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நான் வசனம் சொன்னதுக்கே சொன்னதாம்மா சிரிச்சிட்டாங்க. சிரிச்சுனே இருக்காங்க. அம்மா நான் பார்த்துட்டு தான்மா இருந்தேன். ஹalleluya. நான் அவங்க பார்த்த ஓ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது. ஹalleluya. ஸ்தோத்திரம். அம்மா ஆதர்ஷ்ட மாட்டாடுனே ப்ளீஸ். ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கை முட்டி மூலமாக இந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொன்னா நமக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. ஹalleluya. A eternal relationship with true and living God. இந்த உடன்படிக்கை பெட்டி எவ்விதமாய் தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்ததோ அதே போல இயேசுவானவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடியால் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கு. ஹalleluya. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 லிருந்து 7 வசனங்கள். இப்ப நான் சொல்ற எல்லாமே யாத்திராகமம் புத்தகத்துல 20ஆம் அதிகாரம் 21 22 அதிகாரத்துல இந்த வசனங்கள் எல்லாமே இருக்கு. நான் வசனங்களை சொல்லுகிறேன், சீக்கிரமா எழுதிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் Exodus 20 verse 1 to 7 and 22 to 26. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 7ನೇ ವಚನವರೆಗೂ, ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 22ನೇ ವಚನದಿಂದ 26ನೇ ವಚನವರೆಗೂ. Hallelujah. இரண்டாவதாக mercy to thousands that love God and keep his commandments. அதாவது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. இந்த வசனத்தை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஹalleluya. ಯಾವಾಗ ನಾವು ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಆತನಿಗೆ ವಿಜಯರಾಗಿದ್ದೀವೋ ಆವಾಗ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಸಂತತಿಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ஹalleluya ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. 1000 தலைமுறை வரைக்கும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. மூன்றாவதாக இந்த உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டில் எவ்விதமாய் சமாதானத்தையும் உயிர்ப்பித்தலை கொடுத்த வண்ணமாய் இயேசுவானவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு அவர் சமாதானத்தையும் நிம்மதியும் உயிர்ப்பிக்குதலையும் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ಈ ಕಾಲದಲ್ಲಿರುವ ಕರ್ತನಾದ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಮಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಹalleluya. ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕೊಡುವ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಅದು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ವಿಮೋಚನ ಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. Exodus chapter 20 verse 6. அதாவது நீடித்த நாட்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. யாத்திராகமத்துல வாசிக்கிறோம் 20 அதிகாரத்திலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும்படி என்ன செய்யுமா? உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஹalleluya. நாம் பார்க்கிறதான தாயும் தகப்பனையும் கனம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா நாம் காணாத தேவனை கனம் பண்ணுவோம். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya. ஹalleluya. அதாவது பார்க்கிற அப்பா அம்மாவுக்கே நம்ம கீழ்ப்படியலனா காணாத தேவனுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிவோம்? முதலாவது நம்முடைய ஆயுசு நாட்டில் நீடித்திருக்கணும்னு சொன்னா நம் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவோம். ஹalleluya. அடுத்ததாக பார்க்கிறோம் நம்முடையதான வாழ்க்கையில நாம் படுகிறதான பிரயாசத்தின் மத்தியில உபத்திரத்தின் மத்தியில நமக்கு நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. இந்த உடன்படிக்கை பெட்டி அதாவது யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 1 லிருந்து 36 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே நாம் பார்க்கிறோம். Exodus chapter 21 verse 1 to 36 வாசிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனோட நல்மன சாட்சி பொருந்திருந்தால், ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனோட நல்மன சாட்சி பொருந்திருந்தால் தன் பெற்றோர்களிடத்திலும் சமாதானமாய் வாழ்வார்கள். ஆமென். எப்போ ஒருத்தர் கர்த்தருக்கு கீழ்ப்படிலையோ வீட்டுல கலாட்டா. ஆமென். பாத்துக்கிறீங்களா? அது ஒண்ணு வேண்டாங்க. நம்முடைய பிள்ளை 2 நாள் ஜெபிக்கலன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் ஜெபிக்கலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கே ஒரு பிரச்சனை வரும் வீட்டுல, அன்னைக்கே ஒரு போராட்டம் வரும். அப்ப
அப்ப நீங்க கண்டிப்பா சொல்வீங்க, ஜெபம் பண்ண சொல்லிட்டே இருக்கிறேன், நீ ஜெபிக்கவே மாட்டேன்ற. உங்களுக்கு தெரியுது இது நல்லா ஜெபம் பண்ணிருந்தா கர்த்தர் தடுத்திருப்பார். இப்போ வீடு அந்த பிரச்சனை வந்துச்சு பத்தியா, வீட்டுல அசமாதானம் வந்துச்சு பத்தியா. சோ யார் ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறார்களோ அவர்கள் பெற்றோரிடத்துல ஐக்கியமா இருப்பார்கள். ஹalleluya ஹalleluya. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்கு என்ன கொடுக்கிறது என்றால் சமாதானத்தையும், ப்ராஸ்பரிட்டினா என்ன சொத்தா செல்வாக்கா, செல்வாக்கு, ப்ராஸ்பரிட்டினா செல்வாக்கு, செழிப்பு. தமிழே வராத பிள்ளைங்கள எவ்வளவு அழகா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஓ thank you very much. ஹalleluya. ஸ்தோத்திரம். நான் நினைச்ச இங்கிலீஷ் பிள்ளைங்க தான் நினைச்சப்பா, தமிழ் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி வெரி குட். thank you very much. சோ கர்த்தரை, அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ள இருந்துச்சுனா, நம்ம வீட்டுக்குள்ள இருந்துச்சுனா நமக்கு சமாதானமும் செழிப்பும். ஹalleluya. நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். ஹalleluya. கண்டிப்பா ஹalleluya. கர்த்தர் நமக்கு என்னத்தை தருவார்? செழிப்பை கொடுப்பார். உங்கள் வீடுகளிலே தேவனுக்கு இடத்தை கொடுத்து பாருங்க. உங்க வீடுகளிலே கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க. உங்கள் வீடுகளிலே செழிப்பு வரும். உங்கள் வீடுகளிலே ஹalleluya கொஞ்சம் சொத்தும் சேரும். ஹalleluya. ஆஸ்தி சேரும். ஹalleluya. இந்த சமாதானமும் சேரும். ஹalleluya. கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. இது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்லி வச்சிருந்தார். அதாவது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இந்த உடன்படிக்கையின் மூலமாக அதை நமக்குள்ள வைத்துக் கொண்டால் என்ன நடக்கும்னா, நமக்கு கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவராகவும், அதாவது சும்மா வழிநடத்துகிறவர் அல்ல, a divine guidance, உன்னதமான ஒரு வழிநடத்தல், உன்னதமான ஒரு பாதுகாப்பு நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. தேவனாகிய கர்த்தரை நாம் கனம் பண்ணி, இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணி அவரை நம்ம கூடவே வெச்சுக்கினாக்கா, ஹalleluya, நம்முடைய குடும்பத்திலே இயேசுவுக்கு கனத்தை கொடுத்து வைத்துக் கொள்ளுமானால் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி நம்மை அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் அடுத்தது நாம் வாசிக்கிறோம். இந்த கர்த்தரை உடன்படிக்கை, இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் நமக்கு சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. இந்த உடன்படிக்கை எப்படி அந்த பெட்டி அந்த ஊருக்குள்ள வந்த உடனே ஆசீர்வாதங்களும் செழிப்பு வந்தது போல நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் இடத்தை கொடுத்தால் அவர் நமக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சுகம் வேற, ஆரோக்கியம் வேற. ஹalleluya. சுகம் வேற, ஆரோக்கியம் வேற. ஒரு பலவீனம் வந்துச்சு, வியாதி வந்துச்சுனா அதுக்கு பெற்றுக் கொள்றதுதான் சுகம். ஹalleluya. இப்போ ஜுரம் வந்துச்சு, சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆரோக்கியம் என்பது வேற. ஆரோக்கியம் என்பது சுகத்துக்கு கூட மேல. ஹalleluya. ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்துல நிம்மதி இருந்தால் அது ஆரோக்கியம், ஆரோக்கியமான குடும்பம். ஹalleluya. ஹெல்தி ஃபேமிலி. ஹalleluya. அதாவது நமக்கு பணம் நல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு ஆரோக்கியம், பணத்துல ஆரோக்கியம். ஹalleluya. நமக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியம், அது ஆரோக்கியமான ஒரு செல்வாக்கு என்று சொல்லலாம். ஹalleluya. சோ நம்முடைய குடும்பத்திலே இயேசுவுக்கு நாம் முக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் கனத்தை கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அதாவது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் சூப்பர் நேச்சுரல் அண்ட் மிராக்குலஸ் ஹெல்ப். இந்த இயேசு நம்ம குடும்பத்தில் இருந்தார், இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டார். எல்லாம் கண்ணை திறந்து கவனமா கவனிங்க. ஹalleluya. இயேசுவோட வார்த்தை உங்க உள்ளத்துல போகாதபடி சத்துருவான உங்க மைண்டை டைவர்ட் பண்ணுவான். ஹalleluya. இன்னைக்கு முழுக்க முழுக்க சொல்லப்படுகிற காரியங்கள் இயேசுவானவர், இயேசுவானவர் உனக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தர், உனக்காக உயிர்த்தெழுந்த கர்த்தர், இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறதான கர்த்தர். அந்த கர்த்தர் உங்கள் வீடுகளில் வைப்பீர்கள் என்று சொன்னால், ஓ ஹalleluya, you will be receiving a supernatural help. It is not a natural, இயற்கையா வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அல்ல, சூப்பர் நேச்சுரல், beyond the limit. ஹalleluya. அதாவது நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதான கர்த்தருடைய வல்லமை உன் வீட்டில கர்த்தருக்கு இடத்தை கொடுத்து
வேண்டும். பரத்துக்கு உன் கண்களை ஏறெடுக்க வேண்டும். உன் வீட்டிலே இயேசுவுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். உன் வீட்டிலே இயேசுவுக்கு நீ மகிமையை செலுத்தும் பொழுது அங்கிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அற்புதங்களும் நடந்து கொண்டே இருக்கும். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் தியாகம் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவுக்கு உங்க வீட்டுல கனத்தை கொடுத்து பாருங்க. இயேசுவை கனம் பண்ணி பாருங்க. இயேசுவை மதித்து பாருங்க. இயேசுவின் வார்த்தையை கனம் பண்ணி பாருங்க. அதாவது ஊழியத்தை கனம் பண்ணி பாருங்க. சபையை கனம் பண்ணி பாருங்க. ஊழியக்காரரை கனம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. இப்படி பண்ணும் பொழுது கர்த்தர் உன்னை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பது கேரண்டி. ஹல்லேலூயா. உன்னை பரலோகத்திலே பரம கானானுக்குள்ளே அழைத்து செல்வது நிச்சயம். ஹல்லேலூயா. Guarantee of the promised land for an eternal home. நித்தியமாய் வாழக்கூடியதான ஒரு நித்தியமான இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பதும் நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணாதவர்களை கர்த்தர் எந்த விதத்துல இப்ப நம்ம இங்க வாசித்த எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வீட்டுல, நம்முடைய படிப்புல, நம்முடைய தானே பொருளாதார நிலைமையில, நம்ம பணத்துல, வேலை விஷயத்துல, எல்லா விதத்திலும் கர்த்தரை நாம் கனம் பண்ணும்போது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, கர்த்தர் உடன்படிக்கை எப்படி அவங்க வீட்டுக்குள்ள வைத்துக் கொண்டார்களோ அதே போல தேவ பிரசன்னம் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது நிச்சயமா இங்க சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து பலிக்கும். கடைசியா சொன்னதான காரியம் guarantee of the promised land for an eternal home. Exodus 23:20-33. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும். ஹல்லேலூயா. கடைசியாக நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். இந்த உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய கர்த்தர் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியை யார் சுமக்க வேண்டும்? இந்த உடன்படிக்கை பெட்டி யார் தூக்கிட்டு வந்து வைக்கணும்? இந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு நோட்டீஸ் போர்ட்ல, அதாவது போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருந்தது, நோட்டீஸ் போடணும்னு சொல்லிட்டு தான் சார்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு பெட்டி இருக்கும், அதுக்கு ரெண்டு ஹேண்டில் இருக்கும், அது மேல கெரூபின்களுடைய ரெக்க விரிச்சு அப்படி இருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 4 பேரு இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வர வேண்டும். யார் சுமக்க வேண்டும்? வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். First Samuel 4th chapter verse from 3 to 22. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நாம் முறியடித்ததென்ன, சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். ஆமென். நீங்க வீட்ல போயிட்டு அதை வாசிங்க. நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு ஆசாரியனா இருந்ததான ஏலியுடைய பிள்ளைகள் ஒப்னி, பினேகாஸ் இவர்கள் இருவரும் அதை சுமந்து கொண்டு வந்தாங்க. மேல கேட்டிருக்கிறோம். இதை சுமந்து கொண்டு வந்த உடனே சுமந்து வந்து யுத்தத்துக்கு போனார்கள். யுத்தத்துக்கு போன பொழுது ஃபர்ஸ்ட் செத்தது இந்த ஒப்னி, பினேகாஸ் 2 பேர். ஏன் மரித்து போனார்கள்? உடன்படிக்கை பெட்டி ஆசீர்வாத பெட்டி அல்லவா? உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு பெட்டி அல்லவா? எங்க உடன்படிக்கை பெட்டி இருந்தது அங்க வெற்றி இருந்தது அல்லவா? அதனால் சமாதானம் வந்ததல்லவா? ஆசீர்வாதம் வந்ததல்லவா? செழிப்பு வந்ததல்லவா? நிம்மதி வந்ததல்லவா? ஆரோக்கியம் வந்ததல்லவா? ஆனா இந்த யுத்தத்துக்கு போகிற வழியில ஒப்னி, பினேகாஸ் 2 பேர் தூக்கி கொண்டு போகும்போது ஏன் அங்க தோல்வி வந்தது? ஏன் அங்க சாவு வந்தது? ஏன் அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி வந்தது என்று சொன்னால் ஒப்னி, பினேகாஸ் இருவரும் பாவம் செய்தபடினாலே தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்தபடினாலே. பாஸ்டர் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துல போய் அங்க பலியிட்டு சமைக்கிறதான அந்த மாംസத்தை எல்லாம் அங்க போய் அங்க கலாட்டா பண்ணி அங்க அட்டூரியம் பண்ணதுனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு இருக்கிற நாம், நமக்குள்ள இயேசு வாசமா இருக்கிறார். நம்முடைய வீட்டிலே இயேசு வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே தங்கி தாபரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் ஆலயத்தின் நடுவில் உலாவுகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இடர்படுகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார்.
வெட்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில செழிப்பில்லாததற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ கனம் பண்ணல, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ மதிக்கல, உனக்குள்ள இருக்கிற இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ உயர்த்தி பிடிக்கல. You didn't exalt. ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಕರ್ತನನ್ನು ನೀನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲಿಲ್ಲ. ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಕರ್ತನನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡಿಲ್ಲ. ಹಾಲೆಲೂಯಾ. ನಿನ್ನಲ್ಲಿ ಕರ್ತನಿದ್ದಾನಲ್ವಾ, ನನ್ನ ಜೊತೆಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿದ್ದಾನಲ್ವಾ, ಅಯ್ಯೋ ನಾನು ಹೆಂಗೆ ಪಾಪ ಮಾಡೋದಂತ ಸ್ವಲ್ಪನೂ ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡಿಲ್ಲ. ಹಾಲೆಲೂಯಾ. ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಇದು ಯಾರು ನೋಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಕರ್ತನವಾಗಿ ಕೆಲವು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡೋದ್ರಿಂದ ಆ ದೇವ ಜನವೇ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ಕರ್ತನೆ ಹೇಳ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇರುವಾಗ, ನೀವು ಪಾಪ ಮಾಡುವಾಗ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ತೀನಿ. ஹalleluya. ಸ್ತೋತ್ರ. நமக்கு சாவு வரல, ஒப்பனை பின்னேக செத்தது போல நாம் மறிக்கல. ஆனா கர்த்தர் நம்மை விட்டு தூர போயிடுவார். கர்த்தர் நம்மை விட்டு விலகிடுவார். ஆமென். பாவியை நேசிக்கிறார், நான் பாவத்தை நேசிப்பதில்லை, பாவத்தை வெறுக்கிறார். ஹalleluya. நீ பாவம் செய்யும் பொழுது, நீ அந்தரங்கத்துல செய்கிற பாவங்கள், அந்தரங்கத்துல செய்கிறதான சில கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை விட்டு விலகிடுவார். உன்னை விட்டு விலகிடுவார். கர்த்தர் விலகின உடனே பிசாசு உனக்குள்ளே ஆட்கொள்வான். பிசாசு உனக்குள்ளே உன்னை மேற்கொள்வான். பிசாசு உனக்குள்ளே வந்து ஆபத்தை கொண்டு வருவான். பிசாசு உனக்குள்ளே வந்து அசமாதானத்தை கொண்டு வருவான். பிசாசு உனக்குள்ளே வந்து விபத்துகளை கொண்டு வருவான். கர்த்தர் செய்வதில்லை, அவர் விலகிடுவார். நீ எப்ப கர்த்தரை பார்த்து ஆண்டவரே என்ன மன்னியும் என்று சொல்லுகிறாயோ, பேதுரை போல கர்த்தாவே நான் பாவம் செய்தேனப்பா என்ன மன்னியும் ஆண்டவரே நீ எப்ப சொல்லுகிறையோ, அப்ப கர்த்தர் மீண்டுமாய் வருவார். மீண்டுமாய் கர்த்தர் வந்து உன்னை ಆட்ಕೊಳ್ಳುವಾர். ஹalleluya ஹalleluya. ಯಾವಾಗ ನಾವು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳ್ತೇವೋ ಅವಾಗ ಕರ್ತನ ತಿರುಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಬರ್ತಾನೆ. ಅವಾಗ ಬಂದು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಶುರು ಮಾಡ್ತಾನೆ. ಅವಾಗ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಶುರು ಮಾಡ್ತಾನೆ. ಹಾಲೆ ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, ಒಂದೊಂದು ದಿವಸವೂ கர்த்தர் நம் ஜொத்தேலிட்டானே. ஹalleluya. நீ ஆண்டவருக்கு எடுத்து கொடுப்பாயனால், நீ கர்த்தரை கனம் பண்ணுவாயனால், நீயும் உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். எப்ப நம்ம சபையாய் கர்த்தரை கனம் பண்ணுகிறோமோ, எனக்குள்ள இந்த சபைக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் ஆராதிக்க போறேன். தேவன் எனக்கு முன்னால வந்துட்டு இருக்காரு. நான் போய் உட்கார்ந்தோம், நான் போய் கர்த்தரை கனம் பண்ணணும். ஏன், அதாவது யோவான் சாணன் சொன்னது போல, நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்தாலும் சரி உடைய நாம மகிமைப்பட வேண்டும். ஒருவேளை வசனத்தை கேட்க கை தட்டலாம். நீ கை தட்டும் போது கூட உன் பக்கத்துல இருக்கிற பிசாசு ஓடும். ஹalleluya. நீ ஸ்தோத்திரம் சொல்லும் போது அந்த ஸ்தோத்திரத்துல ஒரு வல்லமை காணப்படுகிறது. ஹalleluya. எத்தனை பேர் அதெல்லாம் உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. உன்னுடைய ஸ்தோத்திரத்துல வல்லமை இருக்கு, உன்னுடைய ஸ்தோத்திரத்துல மகிமை இருக்கு, உன்னுடைய ஸ்தோத்திரத்துல என்னவோ பெந்தேகோஸ்தே சபையில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன், உனக்குள்ள இருக்கிற சத்துருடைய கிரியைகள் ஓடும், உன் சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் ஓடும், உன் சரீரத்துல காணப்படுகிற சோர்வுகள் ஓடும். ஹalleluya. ஆனபடி நான் நம்ம எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு இயேசு நமக்குள்ள இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹalleluya. ஜெபிக்கலாமா? ஹalleluya. கர்த்தரை இந்த நாளில கூட கர்த்தரை கனம் பண்ணலாமா? ஹalleluya. Just we are going to exalt our God. Hallelujah. உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு ஒரு மகிமையான தேவன், எவ்வளவு ஒரு மகிமையான தேவன். உடன்படிக்கை எங்கெல்லாம் வந்துச்சோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை இறங்கினது, தேவ பிரசன்னம் இறங்கினது. ஹalleluya. இந்த ஆசீர்வாத கூடாரத்துல ஹalleluya வைக்கப்பட்டதான இந்த உடன்படிக்கை பெட்டி, அங்க எந்த விதமான விக்கிரகங்களும் இல்லை, எந்த சிலைகளும் இல்லை. ஆனா தேவனாகிய கர்த்தரே மகிமையாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. தேவனாகிய கர்த்தரே மகிமையாய் இருக்கிறார். மறுபடியும் தான் நம்ம சபைகளில் எந்த விக்கிரகத்தை நாம் வைப்பதில்லை. ஹalleluya. மகிமையின் தேவன், மகிமையின் தேவன். ஹalleluya மகிமையின் தேவன். ஹalleluya. ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வாஞ்சியோடு வாங்க, ஒரு தாகத்தோடு வாங்க. இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சூப்பர் நேச்சுரல் பவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர் நேச்சுரல் என்று பாடிவிட்டால் போதாது. You have to receive it. You have to experience it. Hallelujah. 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 காலவெளியில அருமையான தேவச்சனமே
உன் வீட்டுல தேவனை கனம் பண்ண இடம் கொடு. கர்த்தரை கனம் பண்ண இடம் கொடு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பகலின் குளிர்ச்சியான வேளையில ஸ்தோத்திரம். தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். ஹalleluya. சபையின் நடுவில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தம். ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் ஆவியான நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியான நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. அவர் தான் மன்னா. அவர் தான் துளிர்த்த ஆறுடைய துளிர்த்த போல். அவர் தான் பிரதான ஆசாரியர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் செபிக்கலாமா? எல்லாரும் செபிக்கலாமா? எல்லாரும் கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பிங்க. Just you are going to praise him, you are going to exalt him. Hallelujah. கர்த்தரை கனம் பண்ணலாமா? கர்த்தரை கனம் பண்ணலாமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? Hallelujah, hallelujah. மகிமை, 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 மகிமை. Hallelujah. நன்றி ராஜா. ஒரு மகிமை மேகம். ஆமென். ஒரு மகிமை மேகம் நம்மை மூடும்படியாய் கர்த்தரை கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறார். ஒரு மகிமை மேகம் நம்மை மூடட்டும். எல்லா கண்ணும் மூடி இருக்கட்டும். Please, தயவுசெய்து எல்லாரும் கண்ணை மூடிடுங்க. Please, everyone close your eyes. You are going to see the God's presence. You are not going to feel, but you are going to see. Hallelujah. 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 So just everyone close your eyes. Close your eyes. Hallelujah. You are going to have a new experience this morning. Hallelujah. ಈ ಬೆಳಗ್ಗೆ ಜಾಮದಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಅನುಭವವನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ. Hallelujah. 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 ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ please. Hallelujah. ಓ ಶಬರಬರಬರಿಯಲವ. Hallelujah. ஒரு மகிமை மேகம். ஒரு மகிமை மேகம். ஒரு மகிமை மேகம். இல்ல கை தட்டணும் சத்தம் போடணும் சொல்ல நானே. அமைதியா செபிங்க. அமைதியா செபிங்க. அமைதியா கர்த்தரிடத்துல கேளுங்க. ஷாரலபரியலவ சந்தரவ. ஒரு மேகம் உங்களை மூடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மேகம் உங்களை மீது இறங்குகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹalleluya. ஒரு அனல் உங்களை மீது ஆட்கொள்ளுகிறதை நீங்கள் உணர முடியும். ஷாரலபரியலவ. ஓ ஹalleluya. ஹalleluya. மகிமை, மகிமை, மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். உச்ச தலையிலிருந்து உள்ளம் வரைக்கும் கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. ஹalleluya. Oh, you may be thinking, what is this new experience? Or can I experience? Will live
நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மகிமைக்காக நன்றி ராஜா. இந்த மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்முடைய இடைப்படுவதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆவிலே படுகிற ஒருவர் செவியுங்க. ஸ்தோத்திரம்.